ரூபாய் 23 லட்சம் மோசடி வழக்கில் சிவசங்கருக்கு சிசிபி போலீஸ் சம்மன் வழங்கியுள்ளது. விசாரணைக்கு வருமாறு சிவசங்கருக்கு சம்மன் அனுப்பியது சிசிபி போலீஸ். போக்குவரத்து துறையில் தனது மகனுக்கு வேலை வாங்கித் தருவதாக கூறி சிவசங்கர் மோசடி செய்துவிட்டதாக ஓய்வு பெற்ற எஸ்எஸ்ஐ சீனிவாசன் புகார் அளித்துள்ளார். சீனிவாசன் கொடுத்த புகாரில் சிவசங்கருக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் இளஞ்செழியனை கைது செய்துள்ளனர் போலீசார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலீசார் நடத்திய விசாரணையில் ரூபாய் 23 லட்சத்தில் ரூபாய் 7 லட்சம் சிவசங்கருக்கு பங்காக கொடுக்கப்பட்டதாக இளஞ்செழியன் வாக்குமூலம் அளித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். முழு விவரங்கள் என? போக்குவரத்து துறையில தனது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்துவிட்டதாக ஓய்வு பெற்ற எஸ்எஸ்ஐ சீனிவாசன் என்பவர் புகார் அளித்திருந்தார். குறிப்பாக சிவசங்கர், முன்னாள் அமைச்சர் சிவசங்கரின் உதவியாளர் என்று கூறி அறிமுகமான இளஞ்செழியன் என்பவர் தான் இந்த மோசடியில் ஈடுபட்டதாகவும் சிவசங்கரும் இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி அவர் இந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் விசாரணை செய்து இளஞ்செழியன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது சிவசங்கருக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். 23 லட்சம் ரூபாய் பணத்தில் 7 லட்சம் ரூபாய் பணம் சிவசங்கருக்கு பங்கு என இளஞ்செழியன் வாக்குமூலம் அளித்ததாகவும் அதன் அடிப்படையில் தற்போது இந்த மோசடி தொடர்பாக சம்மனானது அனுப்பப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீனிவாசன் கொடுத்த பொருளில் சிவசங்கருக்கு நெருக்கமான இளஞ்செழியன் கடந்த 2023ஆம் ஆண்டு அறிமுகமானதாகவும் அறிவாலயத்தில் வைத்து அறிமுகம் அவர் பலருக்கு நெருக்கமாக இருப்பது போலவும் அதே போல சிவசங்கர் தனது தாயாரிடம் கல்வி கற்றவர் என்று கூறியும் இந்த மோசடியில் ஈடுபடுத்தியதாகவும் 40 லட்சம் ரூபாய் பணமானது வேலைக்காக கேட்கப்பட்டதாகவும் முதல் கட்டமாக 23 லட்சம் பணமானது கொடுக்கப்பட்டதாகவும் வங்கி பரிவர்த்தனைகள், ஆடியோ ஆதாரங்கள் உள்ளிட்டவற்றையும் சீனிவாசன் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் இளஞ்செழியன் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தியதுதான் 23 லட்சம் பணத்தில் 7 லட்சம் ரூபாய் பணத்தை சிவசங்கருக்கு பங்கு கொடுத்ததாக இளஞ்செழியன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது சிவசங்கருக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலைக்காக 7 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் சிவசங்கருக்கு பங்கிடப்பட்டு கொடுக்கப்பட்டதாக இளஞ்செழியன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்மன் கொடுக்கப்பட்டதாகவும் சம்மனின் அடிப்படையில் சிவசங்கர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அதன் பிறகாக கைது நடவடிக்கை தொடருமா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆடியோ ஆதாரங்கள் உள்ளிட்டவையெல்லாம் ஏற்கனவே புகாதாரரான சீனிவாசன் அவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில தற்போது சிவசங்கர் அவர்களுக்கு சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. 7 லட்சம் ரூபாய் லஞ்ச பணமாக அவர் வாங்கியதாக இளஞ்செழியன் என்பவரும் வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.